மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரி திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரி திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பு இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது மைக்கேல் உடல்நலன் பெற வேண்டியும் இறை ஆசீர் வேண்டியும் அந்தோனி கப்ரியேல் கத்ரியம்மாள் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஃபெலிக்ஸ் சாய்ராம் ஆண்ட்ரியா ஜெயசெல்வி 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் செலஸ்டின் சைமன் நல்ல உடல்நலனுக்காகவும் நன்கு படிக்கவும் சூசை மரிநாதன் மதலேன் மரி டொமினிக் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் முத்துலட்சுமி நன்கு படிக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாற்றிக்காகவும் உத்திரேசலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும் சின்னப்பன் குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஆரோக்கியதாஸ் இருதயராஜ் வெரோனிகா குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் நாசர் பெனான்ஸ் கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் ஷெர்மோ ஜெனோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் ஆண்டனி சூசை அமெரிக்க குடியுரிமை கிடைத்ததற்கு நன்றியறிதலாகவும் அபினா மேரி குடும்ப நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் வின்சென்ட் ஆரோக்கிய மேரி குடும்ப நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் மங்களதாஸ் கரோலின் குடும்ப சமாதானம் வேண்டியும் மரிய செல்வம் சாந்தி மேரி ஜெனிஃபர் நிபியா ஜெரால்ட் உடல்நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் தனம் மற்றும் குழந்தைகளின் உடல் நலனுக்காகவும் ஜான் சவுந்தரமேரி ஜோன்ஸ் பிரவீன் மவுஸ் சாந்தி பபியோலா பெட்ரின் லியோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் லூர்து மரி ஜாந்தார் லெரிசியா சகாயராஜ் ராபர்ட் செசிலின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியறிதலாகவும் ஜோயல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் ரோஸ்மேரி வயிற்றில் உள்ள கட்டி கரையவும் நல்ல உடல்நலன் வேண்டியும் சைமன் அந்தோனிராஜ் குடும்ப நலனுக்காகவும் அந்துவான் ஹென்றி குடும்பம் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் சாந்தப்பன் ரஃபேல் மேரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பெனிட்டா கெவின் நன்கு படிக்க வேண்டியும் தனமரி குடும்பம் நன்றியறிதலாகவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் நெத்தானியா போர்ட் லூயிஸ் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஜோசப் ராஜ் நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் குளோரியா காஷ்மீர் மைக்கேல் ராஜ் பிராங்கா ஏஞ்சல் நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தாவீது பிலவேந்திரன் லூர்துசாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும் பிரான்சிஸ் டிகோஸ்தா ஏகாம்பரம் சகாயமரி சங்கீதா ஆண்மேலை பாட்சிக்காகவும் அல்பர்டின் 4ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டியும்
ஜெயந்தி கேன்சர் நோயிலிருந்து விடுபட்டதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் சுகம் வேண்டியும், செலின் மெட்டில்டா மேரி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், மைக்கேல் ஜான் தனசீலி மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன். இன்றைய வாசகங்கள் நமக்கு தரும் மகிழ்வூட்டும் நம் செய்தி என்னவென்றால், நமது முகத்தை மூடியுள்ள கவலை, துன்பம், நோய், நம்பிக்கையின்மை, சோர்வு, சந்தேகங்கள், தடைகள், சாபங்கள் போன்ற அனைத்து வித முக்காட்டையும் கடவுள் அகற்றி விடுவார். நம் கண்ணீரை களி நடனமாக்குவார். எத்தனை பாடுகள், இன்னல்கள் வந்தாலும் கடவுள் மீதுள்ள திடமான நம்பிக்கையால் நாம் எல்லாவற்றின் மீதும் வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான். ஆகவே பல்வேறு பிரச்சனைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிற அனைவரையும் கருத்துடனே உங்களையும் உங்கள் எண்ணங்களையும் கடவுளிடம் ஒப்படைத்து ஜெபிக்க இத்திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரை, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசைய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பீ. ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நாளும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நாளும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினாளின் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நாளும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி
மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த புனித நாளிலே எங்களை ஒன்று கூட்டி இங்கு அழைத்து வந்துள்ளே. நன்மை செய்ய எங்களை ஈர்க்கும் உம்முடைய பேரருளை அதைத் தொடர்ந்து ஆற்ற எங்களை முந்தி தள்ளுவதாக. இதனால் நற்செயல் புரிவதில் நாங்கள் என்றுமே சோர்ந்து விடாமல் எப்பொழுதும் அதில் ஆர்வம் கொண்டிருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் நம்மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அன்று ஆகார் தன் மகன் தண்ணீர் இல்லாமல் சாகப் போகிறான் என தன் கண்களை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு கடவுளை நோக்கி கண்ணீர் சிந்தி கூவி அழைத்தார். உடனே அக்கண்ணீரை அக்களிப்பாய் மாற்றும் விதத்தில் பாலைவனத்தில் நீரூற்றை கொடுத்தார். அன்னாளின் கண்ணீரை கண்டு பரிவு கொண்டு அவளுக்கு சாமுவேலை தந்து கண்ணீரை துடைத்தார். இப்படியாக சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே இன்று எசாயா இறைவாக்கினர் வழியே இதையே உறுதிப்பாட்டை நமக்கு தருகிறார் இறைவன். வாசிக்க கேட்போமா? ஆண்டவர் சிறிதோர் விருதை ஏற்பாடு செய்வார், அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்த வாசகம், அதிகாரம் 25, இறைவசனங்கள் 6 முதல் 10 வரை. படகில் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறிதோர் விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரசமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய தாழ்ச்சி ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை
இந்த மலையில் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராக ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்படுத்திய நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவர் இதை உரைத்தார். அந்நாட்களில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்று நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காக நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரில் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் பெயரை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் பெயரை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சினம் கொள்ள தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். நன்மையை பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் பெயரை, அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர்.
எனக்கு வழிமூட்டவர்களின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்னும் பவுல் அடியாரின் வார்த்தை நமக்கு சவாலாக அமைகிறது. பசி, பட்டினி, நிறைவு, குறைவு, வறுமை, வளமை எல்லாவற்றையும் ஒரே மனநிலையில் பார்த்து வாழ பழகிய பவுல் இன்றைக்கு நமக்கு தரும் மாபெரும் செய்தி, கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்வார் என்பதே. இந்த மனநிலை கொண்டு வாழ திடம் பெறும் வகையில் வாசிக்கப்படும் இறைவார்த்தையை கவனமுடன் கேட்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன். எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மையின் காட்டுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாக கடவுளுக்கு என்றும் மாட்சி உரித்ததாகும். ஆமேன். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது, திருமண விருந்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப் பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபொழுது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர்
ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உன்னதமான இறைவனுடைய சிறப்பு அழைப்பை பெற்றிருக்கின்றன. இறைவனுடைய அழைப்பிற்கு எப்பொழுதும் செவிமடுத்தவர்களாய் தகுதியோடு இறைவன் தருகின்ற திருவிருந்திலே நாளும் பங்கேற்க இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பை தருகின்றன. சிறுவன் ஒருவன் அழகிய ரோஜா செடி ஒன்றை வீட்டிற்கு வாங்கி வந்தான். அம்மா, நான் இந்த ரோஜா செடியை வளர்க்க போகிறேன், இதில் நிறையா பூ பூக்கும் போது சாமிக்கும் உனக்கும் நான் இந்த ரோஜா பூக்களை கொடுப்பேன் என்று கூறினான். அவனுடைய ஆர்வத்தை கண்டு தாய் மிகவும் மகிழ்ந்தான். சரி, இவன் என்னதான் செய்கிறான் பார்க்கலாம் என்று அவனுடைய நடவடிக்கைகளை தாய் ஆர்வத்தோடு கவனித்து கொண்டு வந்தாள். விடிகாலையிலே எழுந்தவுடன் இந்த சிறு பையன் அந்த ரோஜா செடியிடம் சென்று நிற்பான். ஒரு சிறிய கப்பிலே தண்ணீரை எடுத்து கொண்டு சென்று அந்த செடியின் இலைகளிலே படிந்திருக்கின்ற தூசியை எல்லாம் தண்ணீர் ஊற்றி கழுவுவான். அந்த மொட்டு வருகின்ற இடத்திலே நிறைய தண்ணீரை ஊற்றி மேலே இருக்கின்ற தூசிகளையும் காய்ந்த இலைகளையும் நீக்கி கொண்டு வந்தான். சிறிது நாட்கள் கழித்து அந்த ரோஜா செடி வாடத் துவங்கியது, வதங்கி போனது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த செடியை நான் அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்க்குறேன், மேலே இருக்கிற தூசியெல்லாம் தொடச்சி விடுறேன், தண்ணியால் அந்த இலைகளை எல்லாம் கழுவுகின்றேனே, இது ஏன் வதங்கி வாடி போதுன்னு தெரியலையே என்று அம்மாவிடம் சென்று கூறினான். அம்மா, நல்ல இடத்துல தான் நட்டு வச்சு அதை டெய்லி நான் பார்த்து பராமரிக்கிறேன், ஆனால் இந்த செடி வதங்கி கொண்டே வருகிறது, இறந்து விடுவோமோ என்று பயமாயிருக்கிறது என்று கூறினான். அப்பொழுது அவன் தாய் கூறினார்கள், அன்பு மகனே, ரோஜா செடிக்கு நீ கவனம் செலுத்த வேண்டியது அதனுடைய வேர்களைத்தான், இலைகளையும் மொட்டுக்களையும் அல்ல. நீ தினம் இலைய போய் கழுவிட்டு இருக்கிற, அது அவசியம் இல்லாதது. வேர்களுக்கு நீர் நல்ல மண்ணை அழைத்து தண்ணீரை ஊற்றி கொண்டு வந்தால் தானா பூ பூக்கும். அந்த வேர்கள் இலையையும் பூக்களையும் பார்த்து கொள்ளும், நல்ல பலனை தரும் என்று கூறினார்கள். அந்த சிறுவனும் அடுத்த நாள் முதல் வேர்களுக்கு நல்ல உரமிட்டு தண்ணீரை பாய்ச்ச ஆரம்பித்தான். நன்றாக கொத்து கொத்தாக அழகிய ரோஜா பூக்களை அந்த செடி தந்தது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகின்ற உவமையிலே அரசர் திருமண விருந்தை ஏற்பாடு செய்து கொழுத்த கன்றுகளையும் காளைகளையும் அடித்து சிறப்பு அழைப்பை தந்திருக்கின்ற விருந்தினர்களை எல்லாம் அழைக்கின்றார். ஆனால் இந்த விருந்தினர்கள் அந்த விருந்திற்கு வர விரும்பவில்லை. இந்த விருந்தை விட அவர்களுடைய சொந்த வேலைகளும் அவர்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுமே அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. எனவே ஒரு சிலர் வர விரும்பவில்லை, ஒரு சிலர் சாக்கு போக்குதான காரணங்களை எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் அழைக்க வந்த பணியாளர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து அவர்களை விரட்டி அடிக்கின்ற நிகழ்ச்சியையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தமது விருந்திற்கான அழைப்பை தருகின்றார். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிப்போம். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொண்டோர் பருகட்டும் என்று ஒரு திறந்த ஒரு அழைப்பை எல்லோருக்கும் தருகின்றார். என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று தன்னிடம் சிறப்பான ஒரு அழைப்பை அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த அழைப்பை நாம் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகின்றோம்? ஆண்டவருடைய அழைப்புக்கு செவிமடுத்து அவரது திருவிருந்திற்கு வருகிறோம் என்பதே முதலிலே ஒரு கேள்விக்குறி. இன்றைய நற்செய்தியிலே அழைக்க பெற்றவர்கள் விருந்தை புறக்கணித்ததை போல, சாக்குப்போக்கு காரணங்களை சொல்லி தவிர்த்ததை போல, நாமும் கூட இன்றைய உலகிலே ஆண்டவர் தருகின்ற விருந்தை புறக்கணித்தும் பலவிதமான காரணங்களை சொல்லி இறைவனுடைய அழைப்பை புறக்கணித்தும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஒரு முறை ஒரு குட்டி நாய்க்குட்டி மிகுந்த பசியோடு ஏதாச்சும் உணவு கிடைக்குமா என்று இங்கும் அங்கும் தேடிக்கொண்டே அலைந்தது. அதனுடைய அதிர்ஷ்டம், குப்பையிலே ஒரு பெரிய காய்ந்து போன எலும்பு துண்டு கடந்தது. பரவாயில்ல, இதாச்சும் நமக்கு கிடைச்சதே, ஆனால் எலும்பு துண்டு இவ்வளோ பெருசா இருக்குது, இது நமக்கு போதும் என்று அந்த எலும்பை கவ்விக்கொண்டு ஓடி வந்தது. நல்ல ஒரு நிழலிலே உட்கார்ந்து கொண்டு அந்த எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. அதனால கடிக்கவே முடியல. ஆனால் திடீரென்று பார்த்தால் அந்த எலும்பு மிக மிக சுவையாக இருந்தது. மீண்டும் மீண்டும் கடிக்க கடிக்க அதனுடைய வாயிலே பற்கள் அதனுடைய உதட்டை கிழித்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அந்த ரத்தத்தை பருகி கொண்டே, நல்லா சுவையா இருக்குது இந்த எலும்பு, இது மாதிரி ஒரு விருந்து கிடைக்குமா நமக்கு என்று மீண்டும் மீண்டும் கடித்து தன்னுடைய ரத்தத்தையே சுவைத்து கொண்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்ததாம். இன்றைய உலகிலே நாமும் கூட இந்த உலகத்தின் உறவுகளிலும் உலகத்தின் இன்பங்களிலும் இந்த நாய்க்குட்டியை போல திரிந்து கொண்டே அலைந்து கொண்டே இருக்கிறோம். இறைவன் தருகின்ற விருந்து ஒன்றே நமக்கு வாழ்வை தரக்கூடியது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 53வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிப்போம்: என்னுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வை பெற மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு தருகின்ற இந்த நற்கருணை என்னும் விருந்தே இயேசு கிறிஸ்துவே உண்மையான திருவிருந்து. கிறிஸ்து ஒருவரே நமக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கக்கூடியவர். எனவே இவரது திறந்த அழைப்பிற்கு செவிமடுத்து இந்த நற்கருணை என்னும் திருவிருந்திலே ஆண்டவர் இயேசுவை நாளும் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது அதுவே நமக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கும். இந்த உலகத்தின் பொருட்களும் உலகத்தின் உறவுகளும் இன்பங்களும் அல்ல, மாறாக கிறிஸ்து ஒருவரே வாழ்வை கொடுக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரது அழைப்பிற்கு செவிமடுத்து திருவிருந்திலே பங்கேற்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய ஓமையின் 2வது பகுதியிலே புறக்கணிக்கப்பட்ட அழைப்பாளர்களை எல்லாம் இந்த அரசர் தவிர்த்து ஏழை எளிய மக்களை, சாலையோரங்களிலே இருக்கின்றவர்களை எல்லாம் விருந்திற்கு அழைக்கின்றார். அவர்களும் உடனடியாக அரசருடைய அழைப்பை ஏற்று விருந்துக்கு வருகின்றார்கள். ஆனால் இந்த விருந்தினை வந்து பார்க்கின்ற பொழுது திருமண ஆடை அணியாத ஒருவன் அங்கே இருக்கின்றார். யூத பழக்க வழக்கப்படி திருமண விருந்திற்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுதே அந்த திருமண விருந்திற்கான உடையையும் சேர்த்து கொடுப்பார். நல்ல ஒரு அழகிய உடையை அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். ஆக அழைப்பு பெற்றவர்கள் இந்த திருமண விருந்திற்கு வருகின்ற பொழுது அந்த திருமண வீட்டார் கொடுத்திருக்கின்ற அந்த உடையை அணிந்து கொண்டு வருவதுதான் முறையாக இருந்தது. அவ்வாறு அந்த உடையை அணியாதவர்களை, இந்த விருந்தினர்களையும் அவர்கள் தந்த அழைப்பையும் அவமானப்படுத்துவதாக, உதாசீனப்படுத்துவதாக அது அமைந்திருந்தது. எனவேதான் அரசர் வந்து பார்த்த பொழுது திருமண ஆடை அணியாத அவனை கண்டு அவனை வெளியே துரத்துவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எந்த விதமான பாகுபாடும் பாராமல் அனைவரையும் தமது விருந்திற்கு அழைத்தாலும் இந்த விருந்திலே பங்கெடுக்க தகுதியுடையவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவின் திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு என்ன தகுதி என்று நாம் கேட்கின்ற பொழுது இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதே இயேசு தருகின்ற திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கான உண்மையான தகுதி என்பதாகும். அன்பு, மன்னிப்பு, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையிலே நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு வாழ்வது, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வது, மனித நேயத்தோடு அடுத்தவர்களை நடத்துவது போன்ற இயேசுவின் வாழ்விலே அவர் கற்றுத்தந்த, அவர் வாழ்ந்து காட்டிய மதிப்பீடுகளை நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது இறைவனுடைய திருவிருந்திலே பங்கெடுக்க நாமும் தகுதியுடையவர்களாகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தருகின்ற திருவிருந்திலே நாளும் பங்கெடுப்போம். தகுதியுடைய உள்ளத்தோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வருவோம். அவருடைய ஆசிரை நிறைவாய் பெற்று வாழ்வோம். ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தருகின்ற விருந்திலே தகுதியான உள்ளத்தோடு பங்கேற்க தேவையான வரங்களையும் நிறைவாழ்வை ஆண்டவரிடமிருந்து எதிர்நோக்கி பெற்றுக்கொள்ள தேவையான மன்றாட்டுகளையும் இப்பொழுது நாம் கேட்போம். இரக்கத்தின் நிறைவா, தன்னையே உன் பணிக்காக அர்ப்பணித்து வாழும் என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் இவர்களின் வாழ்வை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உம் ஆசீரும் வெற்றியும் நிறைவாக தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக மன்னக அரசரான இறைவா, என் நாட்டு தலைவர்களின் எண்ணங்களும் செயல்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். நான் தான் தலைவன் என்ற தற்பெருமையே என்னிடம் எல்லாம் உள்ளன என்ற எண்ணமே இல்லாமல் வறுமையில் வாழும் மக்களை மேம்படுத்த நல்லதோர் ஆட்சி நடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையின் நண்பனாக விளங்கும் எம் இறைவா, எம் பங்கு மக்கள் உண்மையை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் விசுவசிக்கவும், வறுமையின் கீழ் வாழும் மக்கள் பொருளாதார முன்னேற்றம் அடையவும், குடும்பங்கள் செழிப்போடு விளங்கவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோருக்கும் ஆறுதலும் பாதுகாவலாகவும் இருக்கும் எம் இறைவா, ஊனமுற்றோர்கள், அனாதைகள், உடல்நலம் கொண்டு இருப்பவர்கள் நீரே அரணும் கோட்டையாகவும் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும், குறிப்பாக ஆந்திர மற்றும் ஒரிசா கடற்கரையோரங்களிலே தற்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்ற புயலின் அபாயத்திலிருந்து இறைவன் மக்களை காப்பாற்றவும், அவர்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இறைவன் தரவும் வேண்டும் என்று மௌனமாக மன்றாடவும். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, இதோ நீர் ஒருவரே எங்களுக்கு நிறைவாழ்வை அளிக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று திருப்பலியிலே காணிக்கையாக எடுக்க இருக்கின்ற தொகையானது மறைபிறப்பு ஞாயிறுக்காக எடுக்கப்படுகின்றது. எனவே தாராள உள்ளத்தோடு உங்களது காணிக்கைகளை செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே,
நாம் அனைவரும் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கொடை வல்லலாகிய இறைவா, உம்முடைய விசுவாசிகளாகி நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். பக்தி பற்றுதலுடன் நிறைவேற்றும் இந்த திருப்பணியினால் நாங்கள் உமக்கு ஏற்ற பலிப்பொருளாக மாற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனித இயல்பையே பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழியே ஈடேற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற உமது மாட்சிமை மனிதர் முன் மாண்புறுவதை உணர்கின்றோம். உமது மகத்துவத்தின் முன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள்.
ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகியவர்களை நினைவு கூர்ந்தருளும். அன்பு தந்தையே இறைவா, இது இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற மாதா கோவில் அன்பிய பகுதியிலே வாழுகின்ற அத்தனை குடும்பங்களையும் இருந்த நேரத்தில் சிறப்பாக ஆசீர்வதித்தருளும். இது உமது திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் இரக்கத்துடன் கடைக்கண் நோக்கியருளும். இதோ புயலின் ஆபத்தினால் சிக்கொண்டிருக்கின்ற ஆந்திர மற்றும் ஒரிசா கடற்கரை பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கு நீர்தாமே பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தகுதியான உள்ளத்தோடு தமது திருவிருந்திற்கு அன்போடு அழைக்கின்றவர். இவரது திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாகும். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, தகுதியற்ற எங்களுக்கு உமது திருமகனின் விருந்திலே பங்கு கொள்ள உரிமை அளித்தீர். நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது நன்மைத்தனத்தை அனுபவித்த நாங்கள் தியாக மனப்பான்மையோடு உம்மை பின் செல்ல துணிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. நாள்தோறும் காத்து
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.